இன்றைக்கி கேரளா கோழி இறைச்சி பார்த்திங்கன்னா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கோழி இறைச்சி சாப்ஸு. இந்த சாப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பூண்டை நல்லா தட்டி போடணும். இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கிறதுக்கு போது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நம்ம முன்னாடியே சிக்கனை வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து சாப்ஸ்க்கு ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வதங்கின தக்காளி வெங்காயத்தோடு இந்த மசாலையும் சேர்த்து சிக்கனோடு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா வதக்கிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வந்து அதை கவர் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கிரேவி பதத்தில் இருக்குது. இன்னும் நம்ம சுக்காவாக அதை வறுக்கணும். இப்போ வறுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி கேரளா சமையல் என்னென்ன அம்மாவோட சாப்பாடு சமையல் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சோறு போட்டாச்சு. சோறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறு போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் இறைச்சி குழம்பு அதோடு சேர்த்து முருங்கைக்காய் போட்டு சிக்கன் இறைச்சி குழம்பு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து முருங்கைக்காயை போட்டுட்டு இறைச்சி குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா சாப்பிடலாம் பிசைஞ்சு. இப்போ அதோட கொஞ்சம் கீரை கூட்டு, இது வந்து கீரை அவியல் சொல்லுவாங்க. கீரை அவியல் பண்ணி அது ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் வடை. நம்ம தயிர் வடை வந்து நல்லாவே தயிரில் ஊறி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து எடுத்து எனக்கு ஒரே ஒரு வடையை வச்சு மேலே அப்படியே அந்த தயிரை ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அது தயிரோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து அடி பொலி அப்படி சொல்லுவாங்க அம்மா. பார்த்திங்கன்னா அடி தூள் தான் அப்படி இருக்கும் அந்த தயிர் வடை. அதனால் அப்புறம் இப்போ சாப்பீஸ் பாருங்கள் நல்லாவே அப்படியே ப்ரௌனிஸாக அந்த சாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் சாப்ஸு, கோழி இறைச்சி அப்படி சொல்லுவாங்க, கோழி இறைச்சி சாப்ஸு. இது பார்த்திங்கன்னா இதை எடுத்து வச்சுட்டேன். எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இறைச்சி குழம்பு வந்து சூப்பர் நன்னாயிட்டு உண்டு, அருமையாக இருக்குது. அம்மாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியாச்சு. இப்போ முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைச்சி குழம்போட முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது வேறு லெவலில் இருக்குது. நம்மளாம் இறைச்சி குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இறைச்சி போட்டு வைப்போம். இவங்க வந்து கேரளா ஸ்டைலில் முருங்கைக்காயோடு சேர்த்து வைக்கும்போது அது வேறு மாதிரி டேஸ்ட்டு வந்து ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாதம் சாப்பிட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வடை, தயிர் வடை வந்து ரொம்பவே தயிரில் ஊறி அப்படியே வந்து நல்லா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அப்படியே வாசத்தோட தயிர் வடை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையுமே நான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க எல்லோரும் நம்ம கேரளா சமையல், நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா கேரளா சமையல் சாப்பிடலாம். சாப்பாடு அண்டு அடி பொலி ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அப்படியே மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா மக்கா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அந்த இறைச்சி குழம்போட இப்போ சிக்கன் அந்த சாப்ஸு சாப்பிட போகிறேன். சாப்ஸ் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வாங்க. கேரளா சாப்பாடு சாப்பிட்ணுமா? அம்மை கையால் சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேரளா சமையல் பற்றி நம்ம வந்து வீடியோஸ் நிறைய போட போகிறேன். நீங்களும் வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல.